வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வீரமணி. விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு வேளாண் வளர்ச்சிக்கான பிரச்சார இயக்கம் மக்கள் இயக்கமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். நாடு முழுவதும் முக்கிய இடங்களில் அடுத்த தலைமுறை பாதுகாப்பு தொழில்நுட்ப சாதனங்களின் செயல்பாடுகள் குறித்த சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், ராஜஸ்தானில் உள்ள பொக்ரான், ஜோஷிமத் பகுதிகளில் இந்த சோதனை நடத்தப்பட்டுள்ளதாகவும் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கேரளாவில் உள்ள புகழ்பெற்ற சபரிமலை கோவிலுக்கு முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் எளிதாக சென்று தரிசிக்கும் வகையில் விரைவில் ரோப்கார் வசதி அமைக்கப்படும் என்று சபரிமலை ஐயப்பா சேவா சமாஜத்தின் தேசிய தலைவர் திரு குமார் தெரிவித்துள்ளார். காரைக்கால் காமராஜர் கல்வியியல் கல்லூரியில் 2 ஆண்டு ஆசிரியர் பட்டய படிப்பில் சேர விருப்பமுள்ள மாணவர்கள் www.pkcekkl.in என்ற இணையதள முகவரியில் விண்ணப்பங்களை பதிவிறக்கம் செய்து கல்லூரி அலுவலக நாட்களில் வரும் ஜூன் 16ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என அக்கல்லூரியின் முதல்வர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு மாநிலங்களில் கடந்த 2 நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. நிலச்சரிவால் இதுவரை 27 பேர் உயிரிழந்துள்ளனர். விளையாட்டு வீரர்களின் நலனை பாதுகாக்கும் வகையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சீர்திருத்த நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக அகில இந்திய கால்பந்து சம்மேளனம் அறிவித்துள்ள திருத்தப்பட்ட நடைமுறைகள் இன்று முதல் அமலுக்கு வருகிறது. காது கேளாதோருக்கான கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 3-2 என்ற ஆட்டக்கணக்கில் டிரினிடாட் டொபாகோ அணியை வென்று தொடரை கைப்பற்றியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.